எல்லாத்துக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ யாருக்காகன்னா, ஆர்கானிக்கில் முறையில் விளைஞ்ச பொருளுக்கும் ரசாயனத்தில் விளைஞ்ச பொருளுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. அதனால் ஈஸியாக வந்து மக்களை ஏமாற்றிட முடியும், நிறைய பேர் ஆர்கானிக்கிற பேரில் பொய் சொல்லி வியாபாரம் பண்ணுறாங்கங்கிற மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஆர்கானிக்காக விற்கிறத வாங்கி சாப்பிடாம ரசாயனத்தில் விளைவிஞ்ச பொருளை வந்து வாங்கி சாப்பிட்ருக்குறாங்க. ஸோ அவங்களுக்காகத்தான் இந்த பதிவு. இது என்னென்னா, இந்த பச்சை மிளகாய் வந்து நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதன்கிழமையில் இருக்கிறோம். இது போன வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம தோட்டத்தில் பறிச்சது. அது பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரமாக பச்சை மிளகாய் எதுவுமே ஆகலை, ஒன்றரை மட்டும் பழுத்து இருக்குது. ஸோ நான் வீடியோ எடுக்கும்போது கூட இது ஒளிமறைவு இல்லாமல் பண்ணணுங்கிறதுக்காக அந்த பழுத்த மிளகாயும் சேர்த்து வச்சு தான் வீடியோ எடுத்துருக்கிறேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா வாழைப்பழம். இது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் மட்டும் இல்லாமல் மற்ற ஒரு 20-30 ஃபார்மர்கிட்டையும் நம்ம வந்து மற்ற பொருளும் வாங்குகிறோம். இதுவும் இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி. இது வந்து போன வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம கட் பண்ணினது. ஸோ இன்றைக்கி புதன்கிழமை, கிட்டத்தட்ட 9 நாள் ஆச்சு. இன்னும் பழம் வந்து அப்படியே இருக்குது. எந்த புகை போடுறதோ இல்லை எந்த ரசாயன உரம் எதுவுமே நம்ம கொடுக்கல. இதில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழைப்பழம் நேற்று நைட்டு நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காகவே உங்களுக்கு சாம்பிள் காமிக்கணும்னு சொல்லிவிட்டு நேற்று நைட்டு சாப்பிட்ட வாழைப்பழம். இந்த வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம்னு அந்த தோல் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. நீங்கள் வழக்கமாக கவனித்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வந்து ரொம்ப வசவசன்னு கரையேன்னு ஆயிரும். இது ஆர்கானிக்கில் முறையில் முளைஞ்ச வாழைப்பழத்தினுடைய தோல் பார்த்தீங்கன்னா அந்த பழத்தோட நேரத்துக்கே இருக்குது. ஸோ இது வந்து ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காக உங்களுக்கு புரிகிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. இது என்னென்னா, இதில் இருக்கிற சத்து வந்து நமக்கு அப்படியே வந்து கிடைக்கும். மெயினாக வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு இது ஒரு வழி. நீங்கள் ஆர்கானிக்னு சொல்லி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற எந்த விவசாயி விளை வச்சு கொடுத்தாலும் நீங்கள் ஒரு முறை வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் அவங்ககிட்ட வந்து இந்த பொருள் திருப்பி அவங்ககிட்ட வாங்கி வந்து சாப்பிட்டுக்க முடியும். ஸோ அதுக்காகத்தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.